சமூகத்திலே இந்த 1ஆம் தேதி கால ஆராதனைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியான உள்ளத்திலே திரும்ப திரும்ப ஒரு வசனத்தை என்னை இதயத்திலே அழுத்தி கொண்டே இருந்தது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை எல்லாரும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 115, சங்கீதம் 115 பக்கம் 743. அதில் 12வது வசனத்தில் முதல் பக்கம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதான் முதல் ஆராதனை பாடலே அந்த பாட வரியில அவர் நம்ம நினைத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிறவர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு யாருன்னா கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நாளை கூட ஒரு 3 குறிப்பை வேகமாக நான் சொல்லுகிறேன், கவனிங்க. நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா விட்டுடுவீங்க. நேரில் இல்லாதனால நான் வேகமாக கடந்து 3 காரியங்களை நான் இந்த மத்தியிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சங்கீதம் 105:42 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, சங்கீதம் 105 அது 42 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. முதலாவதாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னென்று கூட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தேடுப்பீர்களானால் அதில் ஆண்டவர் அவனை ஆபிரகாமை அழைத்தார். அவருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்க இடத்துக்கு நீ போ என்று கர்த்தர் அவருக்கு சொல்லி ஆண்டவர் அவர் என்ன பண்ணினார்னா, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அதே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறார்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசன கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அழைத்தவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுவார். இப்போ என்ன வாக்கு பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவர் என்ன வாக்கு பண்ணினார்னா, அதாவது உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ அவருடைய அந்த கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அவர் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, அவர் அழைத்த தேவன் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். வேகமாய் நான் காண்பிக்கிறேன். 16வது நீங்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இங்கே வாசிக்கிறேன்னா, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க, அவர் தேசத்தை சந்ததி கொடுப்பேன் மாத்திரமல்ல, அவர் ஆண்டவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அவன் ஏறக்குரிய 99 சொல்லுது, 99 வயதாகும் போது ஆண்டவர் திருப்பி ஞாபகம் இருக்கு. எனக்காக யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, எல்லாம் கண்ணு தந்து என்ன பார்க்கணும். வாக்கு பண்ண ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது அவனுக்கு வயது என்ன சொல்லுங்க? 75. சொல்ல மாட்டீங்களா? 75 வயசு. நீங்க 4ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வயது 75. இப்போ 17:1 பிறகு எத்தனை வயசு? 99 வயசு. 24 வருஷம் கழிச்சு ஆண்டவர் திருப்பியும் அவருக்கு ஞாபகம் ஆண்டவர். நம்மளாம் அப்படிலாம் இது மாதிரிலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம நிலைமை என்ன ஆகுது? கல்யாணம் ஆகணும் 24 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணம் என்ன ஆகுது? குழந்தை பிறக்காது 24 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு என்ன ஆகுது? அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார்.
அங்கே திருப்பி ஒரு வாக்கு கொடுக்குறாரு, பையனை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன ஆனார் பார்த்துங்களேன். உடனே ஆபிரகாம் 17 மறக்கவே மறக்காதீங்க, 17 உடனே முகங்குப்புற விழுந்து தனக்குள்ளே என்ன பண்ணான், நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ. ஆக்சுவலாக தப்பாக சொல்கிறான், அது 99 அந்த நேரத்தில், அது 100 வயது இல்லை. ஆனால் மேபி ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், 100வது வயது கடந்து போகிற மாதிரி இருக்கலாம் பாருங்க. அப்போது தனக்குள்ளே சிரிக்கிறான், நடா இது சொல்லி சிரிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை விடுற மாதிரி இல்லை. நீங்கள் 19 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் பேர் கொடுத்து என்ன சொல்றாருன்னா, அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். நான் ஸ்தாபிக்கிறது நித்தியமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மயவுண்டதாக. நீங்க 18:10 வாசித்தீங்கன்னா அங்க பாருங்களேன், 18:10 அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, இந்த வீட்டில் போய் இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அதில் குறிப்பு நான் சொல்லுறேன் பாருங்க. ஆண்டவர் திருப்பியும் ஆபிரகாமை சந்தித்து வந்து ஆண்டவர் அவருக்கு அந்த வாக்கு மனைவியாகி சாராள் எங்கேன்னு கேட்டு அவர் திருப்பி அந்த வாக்குத்தை அங்கே ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். சொல்ல மாத்திரத்தில் 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஒத்துமை பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும். ஆகியால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். பாருங்க, உள்ளத்திலே ஆபிரகாம் என்ன பண்ணாரு, முகங்குப்புள் வந்து நகைத்தாரு. இந்த அம்மா உள்ளத்திலே நகைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல என்ன ஒரு ஒத்துமா பாருங்க. உள்ள நகைக்கும் போது ஆண்டவர் அவளை விடுற மாதிரி இல்லை. 14 வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அன்பானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாதுங்க கீ ஒன்று நினைச்சுங்க. இன்னைக்கு ஆண்டு என்ன வாக்கு பண்றாரு, கர்த்தர் நம்மை நிலைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரா எல்லா காரியம் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையின்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தை நிறைவேற்ற 21 நீங்க வீட்டில் 1லேருந்து 6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆனால் அங்கே வாக்குத்தை நிறைவேறுகிறது. அதில் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் பார்த்து, தன் குமாரனாகி ஈசாக்கு 21:4, தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆரோன் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். இப்போ சொன்ன அந்த வருஷத்துல என்ன ஆயிட்டான், கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். இப்போ பாருங்க 6ஆம் வசனம், அப்போது சாரா தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போ உள்ள சிரிச்சவ வாய் விட்டு சிரிச்சா நோய் போன்றாலும் உள்ள சிரிச்சவ இப்போ எப்படி சிரிக்கிறா, வாய்ட்டு வெளியரங்கமாக சிரிக்கிறா. அவளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வருஷம் டிஃப்ரெண்ட். 90 இயர்ஸில் அவளுடைய ஸ்ரீனுடைய அந்த என்ன சொல்றது எல்லாம் நின்று போன காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரால் ஆகாத காரியம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் காரியம் என்ன பண்ணாரு, அவளை நினைத்தருளி அவளை ஆசீர்வாதித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரு. அந்த ஆசீர்வாதம் என்னன்னா நகைப்பை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதித்தார்னா எப்படி இருக்குமா, சந்தோஷப்பட்டு சிரிச்சா. முதல்ல கிண்டலா அவளை நினைச்சி கிண்டலா சிரிச்சா, தன்னை இதெல்லாம் இதுக்கு நடக்குமா அப்படின்ட்டு தன்னை குறித்து நினைச்சு சிரிச்சா. இப்ப தேவன் செய்த நினைச்சு எனக்கு என்னதான் ஒன்றும் இல்லைன்னா கூட அதை கர்த்தர் நினைச்சாருன்னா கர்த்தர் நாம் ஆசீர்வதிப்பா என்று அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க
அந்த ஆசீர்வாதம் சந்ததி என்று சொன்னார் பாருங்க. அந்த குறிப்பை காண்பிட்டு நான் கிளம்புறேன் அடுத்த குறிப்புக்கு. எல்லாம் பயந்துரு போய் கிளம்புறோம்டா பாச சீக்கிரம் 10 நிமிஷத்துல கிளம்பிட்டு. கலாத்தியர் 3 நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா பக்கம் 260 புதிய ஏற்பாடில் அந்த சந்ததியை உங்களுக்கு காண்பித்து போகிறேன் பாருங்க. வாசிங்க 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன்னு சொல்ல இன்னைக்கு நம்மலாம் எப்படியா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். ஆகினால கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்ம நினைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகினால எந்த காரியமானாலும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ அழைக்கப்பட்ட இருப்பில்லைன்னா தேவன் வாக்குத்தத்தம் என்ன நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமமே உன்னதம். முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அவருடைய பலன் என்னன்னா கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து சொன்னபடியே ஆண்டவர் நிறைவேற்றினார். அவருக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். சந்ததிக்கு ஆண்டவர் தாமே குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். உன் சந்ததியை நித்தியமாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே அந்த சந்ததியாய் கொண்டு கானான் தேசத்து மாத்திரமில்லை, இந்த பூமி, இந்த உலகம், பூமியில் எல்லா இடத்துலையும் அவருடைய சந்ததி பரவி போகும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளே நாம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமென். இப்போ ரெண்டாவதாக பாருங்க, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. பக்கம் 77 புதிய ஏற்பாட்டில். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. ரெண்டாவது பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னென்றுக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. அல்லேலூயா. அப்போ மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இங்க அழகா மரியாளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அப்போ சொல்றார், தேவன் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னென்றுக்கு இரக்கம் செய்ய நினைத்து என்று சொல்றப்போ இந்த ஆசீர்வாதத்தை இந்த மகள் பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேகமாக நான் சொல்ல பாருங்க. இங்கே லூக்கா 1:27 நீங்கள் வாசிப்பேன்னா, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். பாருங்க, அவர் யாருன்றால் நியமிக்கப்பட்ட ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னியா இருந்தா. அடுத்த வருஷம் சொல்லுகிறது, நான் டக்குன்னு சொல்லிட்டு போறேன் பாருங்க. முதலாவது அவர் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. உங்களுக்கு தெரியும், என்கேஜ்மெண்ட்னா பாதிகளை முடிஞ்சிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? என்கேஜ்மெண்ட்னா பாதிகளை முடிஞ்சிட்டு சொல்லுவாங்க. போல நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்தா 28 நீங்க பார்த்தீங்கன்னா அவ யாருன்னா கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீயா இருந்தா. மூணாவது பார்த்தீங்கன்னா அதே 27 கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லாது. அதே 27 நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருடைய வாழ்க்கையில வாக்குறுதி நிறைவேறும் என்றால் அவ எப்படி இருக்கிறான்னா கமிட்டட் கேர்ளாக இருக்கிறார். நியமிக்கப்பட்ட கமிட்டட். நம்மெல்லாம் பரிசுத்த விவாகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவராகிய இயேசு நம்ம நியமிக்கப்பட்ட அந்த கன்னிகையாய் நம்மை காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் கண்ணில் நம்ம என்ன கிருபை கிடைக்கும். கர்த்தரால் நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவ என்ன சொல்றாருன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாரு. கர்த்தர் எங்க நீங்க பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிச்சு போட்டிருக்கோம். வாழ்கன்னு வாழ்த்துக்கிறேன். பார்த்த உடனே சபிக்கிறதல்ல, வாழ்த்துக்கிறேன். அந்த 28 வாழ்த்துகிறது இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரம் இல்லை, அமங் த மெனி, அந்த ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதி. எவ்வளவு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிச்சு ஒரு 5 பாதை நீங்க பிரிக்கலாம். அவ என்ன பண்ணாரா? கிருபை பெற்றவ, வாழ்கன்னு வாழ்த்து பெற்றா, கர்த்தரோடு இருக்கிறார், எல்லா ஸ்திரீயை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவளை
வாழ்க்கை அப்படி இருக்கும்னா நிச்சயமாக கர்த்தருடைய வாக்கு நம்மள நிறைவேறும். அப்போ லூக்கா 1:31 நீங்க 33 வாசிப்பீங்கன்னா அது என்ன வாக்கு தத்துவம் என்பதை பார்ப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அப்போ நான் சொன்ன இரண்டாவதாக குறிப்பு, தேவன் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இரக்க செய்ய நினைத்து, அந்த இரக்க செய்ய நினைக்கிற கர்த்தர் என்ன இரக்கம் அப்படின்னா, அவர் நம்மை என்னென்றும் அரசாளுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை என்னென்றும் ஆளுகை செய்கிறவர். கர்த்தர் ஆளுகை செய்யும் போது, கர்த்தர் நம்மை அரசாளும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய மாம்சம் நம்மளை ஆளுகை செய்யுமானா அதோடைய முடிவு மரணம். ஆனால் ஆவி நம்மளை ஆளுகை செய்யுமானா, அதனால தான் வேதம் ரோமர் 8 எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திர. எப்போ ஒரு மனிதன் கர்த்தர் தம்மை நடத்துகிற ஆளுகை செய்கிற அதை கண்டுபிடிக்கிறானோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். அது எது இருக்குன்னா அந்த 33 சொல்லுவார், அவர் என்னென்றைக்கும் அரசாளுவா, அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவே இல்லை. இங்கே பூமியில் இருக்கும் போதும் நம்மளை கர்த்தர் ஆளுகை செய்து நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். நம்முடைய கர்த்தருடைய வருகைக்கு பின்னும் அவரே நம்மளே என்ன பண்ணுவார், ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த கால வேலை ஆசீர்வாதத்தை. ஆமேன். அப்போ இயேசு நமக்கு ஆளுகை செய்வார், ராஜ்யத்துக்கு முடியவே இல்லை. அப்போ இது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடுது 34 பண்ண, இது எப்படி ஆகும் சொல்லுங்க, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. 35 பசுத்தாவி உண்மையில வரும்போது அவருடைய பலன் உன்னிலே உண்டாகும் என்று சொல்லிட்டு 37 சொல்றாரு, என்ன சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம். ஓ நம்ம அவர் சொன்ன உடனே அவருடைய அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கலாம். அது 12 நீங்க பார்த்தீங்கன்னா 2:4 நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 2:4 அப்போது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாதையுடனே குடிமதிப்பு நியமிக்கப்பட்ட அந்த மனைவியாக நியமிக்கப்பட்டதோடு குடிமதிப்பு. அப்போ பாருங்க, ஐயா சும்மா மனைவியை நியமிக்க சேரல. அவர் நினச்சா நான் கர்ப்பமாக இருந்தால் என் புருஷன் என்ன பண்ணுவாருன்னா மத்திய 1:19 பாருங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னு. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பசுத்தாவினால் உண்டானது. பாருங்க, அவ பிரிந்து போனோம்னு நினைச்சான். சைலண்டா அவளே அவளுடைய வழி அவ பார்த்துட்டு என் வழி அவளை பார்த்துன்னு நினைச்சா. அந்த குடும்பம் பிரிய இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணால, அவர் சொன்ன வார்த்தைப்படி தேவன் சொன்னார். என்ன சொல்றாரு, தேவனால் எல்லாம், தேவன கூடாத காரியம் கூடாத காரியம். அப்போ என்ன கூடாத காரியம்னா குடும்பத்தை கூட வைத்தார். ஹல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்க விடலை. ஒரு ஒரு கர்த்தருடைய பரிசுத்தத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவன் கர்த்தருக்கு விசேஷித்தவும் இருக்கும்போது அந்த குடும்பத்தை என்ன பண்ண மாட்டான், கர்த்தர் ஆண்டவர் பிரிய விடவே மாட்டார், கூடி இருக்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிற காரணம் என்ன, அங்கே ஏதாவது ஒரு இடத்துல பலவீனம் இருக்குது. ஆனால் நான் சொல்லுறேன், மரியாதை போல வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நீ அவளோட இணைந்து கொள் என்று இணைக்க பண்ணுவார். பாருங்க, யோசேப்பு உடனே குடும்பம் இணைந்துட்டான். எப்படி இருக்கும் பாருங்க, வயிற்றில் இருக்கிறது யோசேப்புடைய குழந்தை இல்லை, ஆனால் அவளை சேர்த்து கொண்டான். ஏன் சேர்த்து கொண்டான் அப்படின்னா, கர்த்தருடைய தூதன் சொன்னார், வயிற்றில் வர்றது அவர் உன் பிள்ளைனாலும் அவர் தேவனுடைய பிள்ளை. அவர் யாருன்னா உன்னை அரசாளுவார்,
அவருடைய வம்சத்தை சந்ததியை என்னென்றைக்கும் அரசாளுகிறன்னு சொன்னா, அதோடைய ஆசீர்வாதம் என்னன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அவளை சேர்த்து கொண்டா நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் கூடி வாழ பண்ணதுனால லூக்கா 2:21 நீங்க பார்த்தீங்கன்னா 2:21 பாருங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, இங்கேயும் பாருங்க 8ஆம் நாளிலே வரும். ஈசாக்கு 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். நீங்க 24 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவரை ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். ஒரு கூடி இருக்கிற குடும்பம் தான் எங்க வரும்? ஆலயத்துக்கு வரும். கூடி இருக்கிற குடும்பம் தான் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றும்படி பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண செய்யும். கூடி இருக்கிற குடும்பம் தான் அது என்ன பண்ணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அது ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம், சிமியோன் 34 பார்த்தீங்கன்னா, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சு சொல்ல மாட்டீங்களா? யோசேப்புக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, மரியாளுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, இயேசுவையும் அவர் ஆசீர்வதித்தார். இப்போ பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை கண்கள் பார்த்துருக்கோம். இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இவங்க எப்போ கல்யாணம் ஆச்சு, ஆனால் குழந்தை பிரதேசிக்க உள்ளே வராங்களா யான்னு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. இல்லைப்பா, இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஓகே, நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. அதுக்காக இப்போ எப்படி வராங்க, குழந்தையோட ஆலயத்துக்குள்ள வராங்கன்னு எத்தனை கண்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ அவமானத்தெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆசாரியர் அவன் இது முழுந்த கர்த்தரால் நடத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வயதில் முதிர்ந்து உள்ளவர் வந்து பிள்ளை கையில் ஏந்தி பெற்றோரை ஆசீர்வதித்து அங்கீகரிக்கிறார். லட்சத்தின் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். அது தேவனால தான் முடியும். ஆமென். அதனால குடும்பம் அப்படின்றது தேவனால் உருவாக்கப்பட்டது. அந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிப்பாய் ஆனால் அந்த 2 பேர்ல யாரு சரியா இருக்கிறாங்களோ கர்த்தரே வந்து என்ன பண்ணுவாரு, அவங்க இன்வால்வ் எச்சரித்து மீண்டும் இணைக்க செய்து, இணைத்த உடனே விட்டுறக்கூடாது. எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறது, ஆலயத்துக்கு வர வேண்டும். வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3ஆவதாக காரியத்தை சொல்லி முடிக்க, எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது யார் ஆசீர்வதித்தாரு? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவருக்கு சொன்னபடியே செய்தார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இன்றும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் அதே 2ஆவதாக ஆண்டவர் மரியாதை ஆசீர்வதித்து கூடி செய்து குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன பண்ணினாரு? ஆண்டவர் நம்ம இன்றும் நம்மை ஆளுகிறவராக கர்த்தர் என்னென்றும் நம்மோட கூட இருக்கார். 3ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 105ஆம் சங்கீதம் 9ஆவது வசனத்தை வாசிங்க. பக்கம் 736 வாசிங்க. அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பாருங்க, 3ஆவதாக தேவன் ஈசாக்கிட்ட ஆணையும் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஈசாக்கிட்ட ஆணையும் நினைத்திருக்கிறார். இப்போ எங்க இந்த கர்த்தர் அவர் கொடுத்த ப்ராமிஸ் பண்ணார் பார்த்தா 26:3 ஜெனிசிஸ் 26:3 பார்த்தீங்கன்னா பாருங்க, வாசிங்க. 26:3 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கவனிங்க, அங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு உண்மையோட இருக்க. தேவன் ஈசாக்கு இட்ட ஆணையை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். என்ன ஆணைன்னா, இந்த தேசத்திலே இருப்பா, நான் என்ன பண்றேன்? உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாருடைய பலன் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா 26:5 சொல்லுது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததி
இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவர் மூலியமாக பூமியில் உள்ள சகல அதே ஆசீர்வாதத்தை நமக்கு குறிக்கிறது. நாம் எப்படி இருப்போம்னா பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆகினால அந்த கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம ஆசீர்வதிக்கிறத நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமே. என்ன என்னாலும் கர்த்தர் தான் நம்மளை பிறருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அது என்ன வேணாலும், நீங்கள் படிப்பானாலும் வேலையானாலும் பிஸ்னஸ் ஆனாலும் ஊழியமானாலும் என்ன ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாத்திரம் இல்லை, உங்கள் மூலியமாக மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன சாட்சி சொன்னால் கூட அந்த சாட்சி மூலியமாக அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அந்த சுவிசேஷம் சொன்னால் அந்த சுவிசேஷம் மூலியமாக அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஒரு கைப்பதி கொடுத்தீங்கன்னா அந்த கைப்பதி மூலியமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆஸ்வதிப்பார். அது கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் சரி, வேலை எந்த காரியமானாலும் மனதில் ஒன்று நினைச்சிங்க, கர்த்தர் எனக்குள் என்ன பண்ணாரு? பூமியில் ஜனங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை எப்படி வைத்திருப்பார் ஆண்டவர்? என்ன என்னை நினைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து என் நிலைமை எங்கே எப்படியா மாறும், மற்ற என்னை ஆசீர்வாதமாக என்னை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு நான் மற்ற ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்க எண்ணம் என்னன்னா, கர்த்தர் உங்களை பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை இந்த கால வேலை விசுவாசிக்க ஆமென். பாருங்க, தேசத்துல 12ஆம் வருஷத்தை ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு. இந்த வருஷம் இப்போ நம்ம 5ஆம் மாசத்துல இருக்கிறோம். இந்த வாக்கத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் முடியும் போது எப்படி இருக்கணும்? 100 மடங்கு நீங்க ஆசைக்கப்பட்டது. 100 டைம்ஸ். நான் 90ல் சொல்லுவாங்க பாருங்க, 30 60 100 100 தான், 60 இல்லை 30 இல்லை, டைரக்டா செஞ்சுரி தான். எல்லாரையும் செஞ்சுரி அடிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்க மாட்டீங்களா? வயசுலேயே அடிக்கிறாங்க. 100 வயசு. ஜெபம் பண்ணுங்க. 118 சங்கீதத்தில் அவர் 17 சொல்ல பிறகு, நான் சாவான் பிழைத்தது கர்த்தரையே போல கர்த்தர் 100 தனியாக ஆசீர்வதிக்கணும். இந்த வருஷம் முடிக்கும் சொல்லணும், கர்த்தர் 100 தனியாக தந்தாருப்பா, 100 தனியான ஆசீர்வாதத்தை பெற்றப்பா. ஏன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரகசியம் என்னன்னா அங்க சொல்லுவது பாருங்க, 28ஆம் வசனத்துல, அதற்கு அவர்கள் நிச்சயமா கர்த்தர் மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே யார் சொல்லுவா? சத்ரு எல்லாம் சொல்லும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அதனால சத்ரு பார்த்து பயப்படாதீங்க. சத்ரு இருக்கதான் செய்வான். சத்ரு இருக்கதான் செய்வான். சத்ரு இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஒரு என்ன இருக்காது, உங்களுக்கு ஜெபிக்க தோணாது. சத்ரு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த வைராக்கியம் வராது. சத்ரு இருந்தால் தான் அவனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், முன்னாடி ஜெயித்து காட்டணும், முன்னாடி முன்னேறி காட்டணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சுக்கு சத்ருவை கர்த்தர் அனுப்புவார். அதனால சத்ருவை கர்த்தருக்க சோத்திரம். சம்டைம் இயேசு சொல்லிட்டார், உங்க வீட்டாரே சத்ருன்னுவார். அதனால எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா ஆண்டவர் தாவீதை போல கர்த்தர் எப்போதும் சங்கீதம் 23:5 சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். அல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். அதனால ஆவியானவர் கூட இருப்பார். ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் தான் உங்களை கர்த்தர் தாமே கூட இருந்து உங்களை ஆளுகை செய்து ஆசை வயதில் ஜெபம் பண்ணி முடிப்போமா? நான் முடிச்சிட்ட 3 குறிப்பு தான். நீ தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யாரை நினைத்தார்? முதலாவதாக சொல்ல மாட்டீங்களே, தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அவருடைய பலன் என்ன? ஆண்டவர் கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் அந்த கீவேர்டு மறந்தாதீங்க, தேவனால செய்யக்கூடாத உண்டோ, நல்ல தேவனால ஆகாத காரியம் உண்டோன்னு சொன்னார். அது என்ன கொண்டு வந்ததுன்னா, நகைப்பை கொண்டு வந்தது, சிரிப்பை கொண்டு வந்தது, சந்தோஷம் கொண்டு.
நம்ம சிரிப்பை தான் எழுதியிருக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன சிரிச்சுப்பான்னு நினைக்கிறேன். நானும் உன்ன மாதிரி தான் சிரித்தேன், ஆனால் கர்த்தர் சிரிக்க பண்ணினார். ரெண்டாவதாக தேவன் ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கு என்னென்றைக்கும் இரக்கம் செய்து நினைத்து அது இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து மரியாளுடைய குடும்பமாக பிரிந்த குடும்பத்தை இணைத்து குடும்பமாய் ஆலயத்துக்கு வந்து குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக கிடைத்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. அப்போ சொல்லப்படு கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போ நீ வீட்டாலும் விசுவாசம் தான். விசுவாசித்தான் தேவனால் எல்லாம் கூடும். அவர் என்ன போட்டோம், ஆனா தேவனால கூடும் அப்படின்னு சொன்ன உடனே விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் தூது அங்க போயிட்டாரு, போய் கூடி வாழ்ந்தார், கூட வச்சார். கூடி வாழ்ந்து வாக்குத்தத்தை கர்த்தருடைய வாக்கின்படியே பெற்றெடுத்து தேவ ஆலயத்துக்கு 8ஆம் நாள்ல வரும்போது கர்த்தர் என்ன பண்ணார், குடும்பமாய் வரும்போது கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்க. மூணாவதாக கர்த்தர் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து சத்துருக்கு முன்பாக அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொன்னபடியே வாக்கு பண்ணினார், ஆணையிட்டார். அதுபோல கர்த்தர் ஆசீர்வார். அதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. பாடலை பாடி நாம் முடிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண போறோம்? ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு காலவேளை இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதில் கூட வேதனையை போட்டார். கர்த்தர் கொடுக்கும் போது வாழனே சொல்லாதீங்க, வாங்கிக்கீங்க. ஆனா வேதனை இல்லாத கர்த்தர் பாடணுமா? ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம்
ரெண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர், அதாவது வசனம் 115:12 அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப ஆபிரகாமை நினைத்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணான்? விசுவாசிக்கணும். முதல்ல விசுவாசிக்கணும், அது ஆண்டவருக்கு நீதியாக. ரெண்டாவதாக மரியாதை என்ன பண்ணான்னா, அவன் வாழ்க்கையில சாட்சியா வாழ்ந்தான். அவன் சொன்னா, ஆண்டவர் நான் அடிமை என்று ஒப்பு கொடுக்கும் கர்த்தருக்கு ஒப்பு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லை, ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் என்ன பண்ணார்? அவளை வாக்கியவதியாய் மாற்றினார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும், அல்ல கர்த்தர் தருவார். ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூணாவதாக ஈசாக்கு என்ன பண்ணார்? கர்த்தர் சொல்றாரு இங்கே இருப்பான்டார், கீழ்ப்படிதான் கர்த்தர் அவனோட இருந்து ஆசீர்வாதம். ஆமே. 3 காரியத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கண்டிஷன். முதல்ல விசுவாசிக்கணும், ரெண்டாவது ஒப்பு கொடுக்கணும், மூணாவது கீழ்ப்படிக்கணும். பண்ணும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சமூகத்துல இந்த மே மாதம் இந்த ஹாலிடே டேல இந்த சமூகத்துல கூடி உண்மை ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தையை அன்றர் கேட்கவும் நீ அடியார்களுக்கு நீ பாராட்ட கிருபைகளுக்கா சொல்லிட்டு எத்தனையோ பேர் இந்த தேவ சமூகத்துல வந்து ஆண்டுடைய ஆலயத்துல வந்து ஸ்லாக்கியத்தை கிடைக்கல. ஆனா எங்களுக்கு கிருபையாக ஜீவன் சுகம் பலன் தந்து உடைய ஆலயத்துக்கு வரும்படி செய்து எங்களோடு கூட நீ பேசுனீங்களே, நீ எங்களை நினைத்திருக்கிறீங்கப்பா, உடைய ஜனங்களை நினைத்திருக்கிறீங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்கப்பா. அல்லேலூயா. அவர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கடந்த மாதத்துல உண்மை நினைவா இருக்கிற சொன்ன கர்த்தர் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? ஆசீர்வதிக்கும்படியாக. அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்டமானவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் திரியேக நாமத்துல போதே உடைய பிள்ளைகளுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. வாக்கு தத்துவத்தை கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, நீங்க ஆண்டவரே சொன்னதை ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே செய்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே சத்துரு மத்தியில கர்த்தர் வாக்கு பண்ணுறதை ஆண்டவரே கர்த்தர் 100 தனியாக ஆசீர்வதித்து கர்த்தர் கூட இருக்கிறான்னு அறிக்கப்பட்டு செய்து ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா அந்த வருஷம் முடிக்கும் போது 100 தனியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா சொல்லத்தக்கதான ஆசீர்வதிப்பீராக. உடைய கருத்துல கொடுக்க காணிக்க தசமலை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் ஒன்று குறைப்படக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து தத்தஞ்சியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏழுமுழுவிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாகங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தரை வரி இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.